செய்வதும் தவறு. உடல் ஆரோக்கியம் என்பதற்கு அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் சார் அதுக்கு ஒரு வயது தடை இல்லை. ஆரோக்கியமாக இருக்காங்க, எப்போவுமே அவங்க கணவன் மனைவியாக தாம்பத்திய உறவுல சிறப்பாகவே இருக்கலாம் அப்படின்னா ஒரு ஜாதகத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப முக்கியம் செவ்வாயும் சுக்கிரனும். பெண்கள் சாதகத்தில் செவ்வாய் பலமாக இருந்தால் கணவன் ஆரோக்கியமானவனாக இருப்பார் அப்படிம்பாங்க. ஆண்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருந்தால் மனைவி ஆரோக்கியமானவனாக இருப்பார் சொல்லுவாங்க. சுக்கிலம் என்ற விந்தணுக்களுக்கு காரண கிரகம் சுக்கிரன். அதே போல ஒரு மனிதனுடைய திடம், திரகாத்திரம், வீரியமான விந்தணுக்கள், பலமான விந்தணுக்கள்லாம் இருக்கணும்னா செவ்வாய் இங்கே பலமாக இருக்கணும். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் சுக்கிரன் நீசமாக இருக்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இந்த தாம்பத்திய உறவுகள் அதிகமாக இருக்கிற போது உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிறது, பலகீனமாகிடுவாங்க. 40 வயசுக்கு மேலே பலம் குறைஞ்சிரும். இவர்களெல்லாம் ரொம்ப நிதானமாக இருப்பது நல்லது உடல் ஆரோக்கியத்திற்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்முடைய ஜாதகத்திலேயே நாம் ஆரோக்கியமாக இருக்கோமா ஆரோக்கியமாக இல்லையா அப்படிங்கிறது அந்த விஷயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த தாம்பத்திய உறவுகள் பலமாக இருக்கிறதா பலகீனமாக இருக்கிறதா சரியாக இருக்கிறதா இல்லையா அதற்கு சான்றாக நம் ஜாதகத்தில் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய பலத்தை வச்சு சொல்லிடலாம். சில பேருக்கு சுக்கிரன் பலமாக இருப்பார், சில பேருக்கு செவ்வாய் பலமாக இருக்கும். ரெண்டும் பலமாக இருக்கிற போது ஆரோக்கியமான உடம்பை கொடுத்துருது. ரெண்டும் பலம் இல்லாத போது ஆரோக்கியம் ரொம்ப கம்மியாக இருக்கு. அப்போ நமக்கு ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இன்னும் சில பேர் சொல்லுவாங்க அதில் அடிக்ட் ஆகிட்டாங்க, அதுலேருந்து அவங்க மீள முடியல, அது ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு அப்படின்லாம் சொல்லுவாங்க. பசிக்காத போது உண்ணுகிற உணவு எதுவுமே நமக்கு நல்லதில்லை. தேவையில்லாமல் எனக்கு நல்லா இருக்குன்னு வயிறு முட்டை சாப்பிட்டுட்டே இருந்தால் அது வியாதியை கொண்டு வரும். அதுபோல் இந்த உறவுகளும் ஒரு அளவுக்கு மீறி வயசு கூட கூட கூடிக்கிட்டே போனாலும் அது பிரச்சனையை கொண்டு வரும். அப்போது தாம்பத்திய சுகம் என்பதை நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் நிர்ணயம் பண்ணுது. நம் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் நிர்ணயம் பண்ணுது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சுக்கிரன் பலமாக இருக்கிறதா, 5ஆம் இடம் 9ஆம் இடம் பலமாக இருக்கிறதா, 3ஆம் இடம் பலமாக இருக்கிறதா, இவர் ஆரோக்கியமான மனிதர், ஆரோக்கியமாக இருக்கார், அப்போ இவருடைய தாம்பத்திய உறவுகள் சிறப்பாக இருக்கும், குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கக்கூடிய கிரகங்கள் பலமிழந்து இருக்கிற போது அந்த ஆரோக்கியம் இருக்காது. அப்போ ஆரோக்கியமற்ற விஷயங்கள் தேவையற்றது. நீ அதை ஒரே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். உட்காருங்க. இந்த இடத்துல தான் இந்த குழந்தை பாக்கியம் தடையாக போகிறது. தடை நீக்கி நம்ம அதை வரவழைக்கக்கூடிய வாய்ப்புக்கு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 5ஆம் இடம் 9ஆம் இடம் கெட்டுப்போச்சு அப்படின்னா குழந்தை பாக்கியத்தில் தாம்பத்திய உறவுல தாமதம் ஏற்படுது. சுக்கிரனும் செவ்வாயும் கெட்டுப்போச்சு அப்படின்னா அவங்களுக்கு அந்த வீரியத்தன்மை இல்லாமல் போயிடுது. அதற்கப்புறம் அவங்க நிறைய போராடி அதை பெற வேண்டியிருக்கு. இன்னும் சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் நமக்குள்ளே தான் இருக்குது. சரியாக பார்த்துக்கோங்க. நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க்கை.